ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் இன்னும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த காலத்தில் சேட்டலைட் மூலமாக இன்னும் டிவி, கூகுள், யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, வெப்சைட்டு, இன்னும் மிஷினரிகள், இன்னும் மொபைல் மூலமாக, அப்புறம் கம்யூனிகேஷன் எல்லாம் டெக்னாலஜி டெவலப் ஆகி விட்டது. எல்லா பகுதிக்கும் உலகம் முழுவதும் ஊழியக்காரர்களும் சென்று உலகம் முழுவதும் ஆண்டுடைய நற்செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. எல்லா பகுதியிலும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நிறைவேறிவிட்டது. அதுக்காகத்தான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அதே இதில் 25வது வசனத்தில், இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்து வித்திருக்கிறேன் என்று சொல்றாரு. அது எதை குறித்து என்று பார்த்தோமானால் பாருங்க, நான் அதே இதில் 41வது வசனத்தை பார்த்தோமானால், அப்பொழுது என்ன நடக்கும்? 2 பேர் வயல்வெளியில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இது எதை குறிக்கிறது? ரகசிய வருகை. பாருங்க, அதனால அந்த ரகசிய வருகை எல்லாம் கால சமயமாகிவிட்டது. வேத வசனத்தின் படி நடந்து கொண்டிருக்கிறது.